Hi friends, வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு nail art தாங்க பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த nail artக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்தறலாம். நான் இன்னைக்கு பேஸ் கோட்டா yellow கலர் எடுத்து வச்சிருக்கேன். டெக்கரேட் பண்றதுக்கு black கலர் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் எப்பவும் நான் சொல்றது டாப் கோட் எடுத்து வச்சிருக்கேன். தென் வந்துட்டு நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸ் இல்லை அப்படின்னா லிக்விட் டைப் எடுத்து வச்சுக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரா ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அது துடைக்கிறதுக்கு பட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம நெயில் ஆர்ட் டூல் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டூத் பிக் இல்லை அப்படின்னா பத்தி குச்சி, ரொம்ப சன்னமாக இருக்கிற பத்தி குச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெயில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி டாப் கோட் போட்டு வச்சுக்கலாம். நான் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ டாப் கோட் போட்டுக்கிறேன் எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே. இப்போ டாப் கோட் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி பேஸ் கோட்டாக எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன், அதை அடிச்சுக்கிறேன். நல்லா டார்க் கோட்டாக நான் அடிச்சுக்கிறேங்க. நீங்கள் இஃப் சப்போஸ் லைட் கலர், நான் இப்போ நான் எடுத்துருக்கிற மாதிரி லைட் கலர் எடுத்துட்டீங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லா டார்க் கலராக எடுத்துக்கோங்க. இஃப் சப்போஸ் டார்க் கலர் நெயில் பாலிஷ் பேஸ் கோட்டாக போடணும் அப்படின்னா லைட் கலர் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே நான் எல்லோ கலர் அடிச்சுட்டேங்க. ரிங் ஃபிங்கரை தவிர ரிங் ஃபிங்கருக்கு மட்டும் பிளாக் கலர் அடிச்சிருக்கேன். சும்மா ஒரு ஐடியாக்காக நீங்கள் வேணும் அப்படின்னா எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே எல்லோ கலர் அடிச்சுக்கலாம். தென் வந்துட்டு இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸோட பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸோட மூடி எடுத்துக்கிறேன். அதில் ஒரே ஒரு ட்ராப் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் நான் ஒரு ட்ராப் வச்சுக்கிறேன். தென் டூத் பிக்கை இந்த மாதிரி தொட்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சர்க்கிளில் ஒரு பாதி சர்க்கிள் மட்டும், ரொம்ப குட்டியாக, ஓகேங்களா, இந்த மாதிரி பாதி சர்க்கிள் மட்டும் நான் போட்டுக்கிறேன். தென் மறுபடியும் தொட்டு அந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பட் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். மறுபடியும் தொட்டு அந்த கர்வை தொடர்ந்து பட் கொஞ்சோண்டு கேப் விட்டு இன்னொரு கர்வ் நான் போட்டுக்கிறேன். தென் மறுபடியும் இன்னொரு கர்வ் போட்டுக்கிறேன் பட் கொஞ்சோண்டு கேப் விட்டு இந்த மாதிரி, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்க, நல்லா தெரியும். தென் மறுபடியும் ரெண்டு கர்வுக்கு இடையில இன்னொரு கர்வ் போடணும். மறுபடியும் ரெண்டு கர்வுக்கு இடையில இன்னொரு கர்வ் போடணும். இப்போ நம்ம கர்வ்ஸ் போடுற எல்லா கர்வ்ஸ்க்கு இடையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி நான் போட்டிருக்கேன்னு, என்ன ஷேப் டிசைனுக்கு வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ரோஸ் ஷேப்புக்கு தான் நம்ம வரைய போகிறோம். ஒவ்வொரு ரோஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவுமே அந்த டூத் பிக்கை நெயில் பாலிஷ் ரிமூவர் வைப்ஸ் இல்லை லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரோசஸ் நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சர்க்கிளில் பாதி சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிக்கணும். தென் அந்த சர்க்கிளில் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு கர்வ் ஒன்று வரைஞ்சிக்கணும். தென் அந்த கர்வை கண்டினியூ பண்ணுற மாதிரி இன்னொரு கர்வ் வரைஞ்சிக்கணும். நம்ம சென்டரில் போட்ட அந்த சர்க்கிளில் சுற்றி நம்ம 3 கர்வ்ஸ் வரைஞ்சிக்கணுங்க, அதுதான் மேட்டர். இப்போது அந்த 2 கர்வ்ஸ்க்கு சென்டர்லேயும் ஒவ்வொரு கர்வ்ஸ் வந்துட்டு வரைஞ்சிக்க போகிறோம். அப்படி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ரோசஸ் வந்துட்டு ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸிங்க இந்த ரோஸ் நெயில் ஆர்ட் பண்ணுறது, உங்களுக்கு பார்த்தாலே புரியும், பாருங்கள். இப்போ நான் இந்த க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நான் இன்னொரு ஃபிங்கருக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இன்னொரு ஃபிங்கருக்கு நான் ஒரு ரோஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் கேப் இருந்துச்சு, அதனால ஒரு ஹாஃப் ரோஸ் மட்டும் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நான் எல்லா ஃபிங்கர்ஸ்க்கும் அந்த நெயில் ஆர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே நான் பண்ணிவிட்டேன். லாஸ்ட்டாக டாப் கோட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இப்போது நம்ம நெயில் ஆர்ட் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு ஈஸியாக பண்ணலாம். இது சப்போஸ் உங்கள்கிட்ட டூத் பிக் இல்லை அப்படின்னா பத்தி குச்சி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க, அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அண்ட் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரீ தான், கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பாய்.